அணுவை பயத்துடன் பார்த்த நந்து, நீங்க ஃபர்ஸ்ட் இயர் இல்லையா, சீனியரா என்றார். ஆமா என்று அணுவும் இல்லை என்று ஆருவும் ஒரே நேரத்தில் சொன்னார்கள். நந்து குழப்பமாக பார்க்கவும், நாங்களும் ஃபர்ஸ்ட் இயர் தான் நந்து, அணு உன்னை சும்மா பயமுறுத்துறான் என்று ஆறு கூறும் பொழுதே, இல்லை நான் நிஜமாவே தான் என்று சொல்ல வந்த அணுவை ஆறு ஒரு பார்வை பார்க்க, ஓகே ஓகே என்று உதட்டை சுளித்து பேச்சை நிறுத்தினான். டிராவல் பண்ணது டயர்டா இருக்கா நந்து, ரூமுக்கு போய் பேசலாம் என்று ஆறு கேட்க, அப்பொழுதுதான் தன்னை சுற்றிலும் நடப்பதை பார்த்தால் நந்து. அந்த ஹாலில் அமர்ந்திருந்த அனைவரும் புது வரவான தன்னையே சுவாரஸ்யமாக பார்ப்பதைக் கண்டு ரூமுக்கு போகலாம் என்றார். அரைக்கதவை திறந்ததுமே வெளியே இருந்த மகிழ மரத்தின் வாசனை நாசியை நிறைத்தது. ஆருவும் நந்துவும் ஆழ மூச்செடுத்து அதை ரசித்தனர். அதை பார்த்த அணு, போச்சு இதுவும் அதே கேஸா என்று தலையில் எடுத்து கொண்டார். ஆருவும் நந்துவும் ஒருவரை பார்த்து ஒருவர் புன்னகைத்து கொண்டனர். அந்த அறை 2 பேர்களுக்கு ஆனதால் பெட், டேபிள், சேர், கபோர்ட், செல்ஃப் எல்லாமே 2 நல்ல வசதியுடன் இருந்தது. மூவரும் பேசியபடியே நந்துவின் பொருட்களை அதற்குரிய இடத்தில் அடுக்கியதால் வேலை சீக்கிரமாகவே முடிந்தது. நந்துவிற்கு நெருக்கமான தோழிகள் என்று யாரும் இல்லை. பள்ளியில் பழகிய சிலரும் அவ்வளவு நெருக்கம் இல்லை. இங்கு ஆருவும் அணுவும் உரிமையுடன் பழகியதும் நந்து அவர்களுடன் ஒட்டி கொண்டாள். மேலும் அவர்களும் மதுரை எனவும் அவளுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. எல்லா பொருட்களை அடுக்கியதும் சவகாசமாய் பெட்டின் மேல் அமர்ந்து பேசத் தொடங்கினர். நந்து ஆருவிடம், நீங்க 2 பேரும் எப்போ ஹாஸ்டலுக்கு வந்தீங்க என்று கேட்க, அதற்கு ஆறு பதில் சொல்வதற்குள் இரு என்ற அணு ஓடிப்போய் நந்துவின் ஸ்நாக்ஸ் பேக்கை குடைந்து சிப்ஸ் பாக்கெட் ஒன்றை எடுத்து பிரித்து சுவைத்தபடி, பாப்கார்ன்னா இன்னும் நல்லா இருக்கும், இட்ஸ் ஓகே, இப்போ ஸ்டார்ட் மியூசிக் என்றார். நந்து சிரிக்க, ஆறு முறைத்து கொண்டே, நாங்கள் நேற்று காலையிலே ஹாஸ்டலுக்கு வந்துட்டோம் என்று நந்துவுக்கு பதில் சொன்னான். என்னோட ரூம்மேட் யாருன்னு தெரியுமா நந்து கேட்க, ஓ தீப்தியா, அவள் சென்னை தானா, அவள் தொல்லை தாங்காமல் ஹாஸ்டலுக்கு தள்ளி விட்டுருப்பாங்க, சிப்ஸ் நொறுக்கி கொண்டே பதில் சொன்னாள் அணு. நந்துவிற்கு அணுவையும் ஆருவையும் மிகவும் பிடித்திருந்தது. பார்ப்பதற்கு 2 பேரும் ஒன்றாய் தோன்றினாலும் பேசிய சிறிது நேரத்திலே அவர்களின் குணங்களின் வேறுபாடு தெரிந்தது. அவர்கள் இருவரையும் நந்துவின் பார்வை அளந்தது. இருவருமே நல்ல நிறம், பளிச்சென பிஸ்தா கலரின் நைட் ட்ரெஸ்ஸில் அழகாக இருந்த அணுவிடம் சிறு மிடுக்கும் கண்களில் குறும்பும் நிறைந்திருந்தது. ஆர்வோ மென்மையான லாவெண்டர் நிற சுடியில் அமைதியும் பெண்மையும் கலந்த அழகுடன் மெலிர்ந்தார். என்ன மேடம், பசங்களை விட பயங்கரமாக சைட் அடிக்கிற, எவ்வளோ மார்க் தேர்வோம், நான் பாஸா பெயிலா என்று அணு குறும்புடன் கேட்க, நீங்கள் 2 பேரும் ரொம்ப அழகாக இருக்கீங்க, அதான் பார்த்தேன், நீங்கள் ட்வின்ஸா என்று நந்து கேட்க, கிட்டத்தட்ட என்று ஆறு கூறவும் நந்து குழப்பமாக பார்க்கவும், அதுவா, என்னோட அம்மாவும் அவளோட அம்மாவும் ட்வின்ஸ், ஆனால் நாங்கள் ட்வின்ஸ் இல்லை, ஆனால் 2 பேருக்கும், அதாவது ஆரு ருத்ராவுக்கும் அனுகிராவுக்கும், அதான் நான், எனக்கு ஒரே நாள் தான் பர்த்டே, தெளிவாக குழப்பி விட்டு, புரிஞ்சதா நந்து என்று வேற கேட்டான். நந்து திருவென்று முழித்து கொண்டே கிட்டத்தட்ட என்று சொல்லவும் ஆருவும் அணுவும் கலகலவென நகைத்தனர். நந்துவும் சேர்ந்து புன்னகைத்து கொண்டிருந்தவள் திடீரென அணு முன்பு கூறியது ஞாபகம் வரவும், அணு அப்பவே ஏன் அப்படி சொன்னேன் என கேட்டார். எப்போ எப்படி என கேட்டு அணுவும் ஆருவும் நந்துவை பார்க்க, கீழே இருக்கும்போது சொன்னியே, நான் ஏதோ மாறணும், ஆருவின் வேண்டாம் என்ற கண் ஜாடையை கவனிக்காமல் நந்து அப்பாவியாய் கேட்க, ஆமால நானே மறந்துட்டேன் பாரு, நைஸ் கேள் என சொன்னேன் எனவும் பெருமையுடன் புன்னகைத்த நந்துவை பார்த்து தலையில் அடித்து கொண்டாள் ஆரு. அதற்குள் அணு நந்துவிடம், பார் நந்து, நீ ரொம்ப அழகா இருக்க, நல்ல ஃபேர், அழகான பெரிய கண்கள், அது அப்படியே உன்னோட இன்னசென்ஸை காட்டுது, அளவான மூக்கு, பிங்க் லிப்ஸ், ஹெல்த்தி கேர், எல்லாத்துக்கும் ப்ளஸ்ஸாக சிரிச்சா ஒரு பக்கம் விழற கன்னத்தில் குழி, மொத்தத்தில் நீ ஒரு சூப்பர் ஃபிகர். ஆனால் உன் ட்ரெஸ்ஸு என்று இழுக்கவும் அதுவரை அணுவின் வர்ணையில் சங்கடமாய் உணர்ந்த நந்து கேள்வியை நோக்கினான். உன் ட்ரெஸ் ரொம்ப காமெடியாக இருக்கு என்று அணு சொன்னதுதான் தாமதம். நந்துவிற்கு கோபம் வந்துவிட்டது. இது எங்கள் அப்பா வாங்கி தந்தது, நல்லா தான் இருக்கும் என்றால் ரோசத்துடன். கூல் டார்லிங், உங்கள் அப்பா செலக்ஷனை நான் ஒன்றும் சொல்லலை, உங்கள் டெய்லர் இருக்காரே, அவர் ஏன் ட்ரெஸ்ஸை உனக்கு தைக்காமல் உங்கள் வீட்டு பில்லோவுக்கு தச்சிருக்காருன்னு தான் கேட்குறேன் என்றான் அணு கண்களில் குறும்புடன். அப்போ இது பில்லோ கவர் மாதிரி இருக்கா என்று தன் ட்ரெஸ்ஸை காட்டி நந்து கோபம் குறையாமல் கேட்க, அப்சல்யூட்லி என அணு கூலாக சொல்ல, நந்துவின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. இதற்குமே அமைதியாக இருந்தால் அடிதடியாகிவிடும் என்று ஆறு குறுக்கே வந்து நந்துவிடம், பார் நந்து, இது ஒரு பெரிய இஷ்யூஸே இல்லை,
உனக்கு இதுதான் கம்ஃபர்டபுள்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இப்படியே இருக்கலாம். குறுக்கே பேச வந்த அணுவை வழக்கம் போல் பார்வையால் அடக்கி தொடர்ந்தாள். ஆனால் இதே ட்ரெஸ்ஸை ஆல்ட்ரு பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும், ட்ரை பண்ணி தான் பாரு நந்து என்றாள். தன்னை விட தன் அப்பா வாங்கி தந்த ட்ரெஸ்ஸை யாரும் குறை சொல்லிவிடக்கூடாது என்பதற்காய் நந்து சரி என்றாள். அப்பாடி ஓகே சொல்லிட்டார். ஒரு 3 செட்டு கொடு, இப்போவே ஹாஸ்டல் டெய்லர் அக்கா கிட்ட கொடுத்து ஆல்டர் பண்ணி தரேன், என்னோட அளவை கொடுத்துட்றேன் என்று விடாய்ப்படியாய் நந்துவிடமிருந்து ட்ரெஸ்ஸை வாங்கி சென்றாள். அவளையே மலைப்புடன் பார்த்து கொண்டிருந்த நந்துவை பார்த்து, அணு எப்பவும் இப்படித்தான் நந்து, நமக்காக தான் செய்வா, ஆனால் அதை செய்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு வழி பண்ணிடுவா என்றாள் ஆரு. ஆமாம் ஆரு, எனக்கும் இப்போ புரியுது என்றாள் நந்து. சொன்னபடியே 1 மணி நேரம் கழித்து உள்ளே வந்த அணு, 3 செட் ரெடி நந்து, இந்த வீக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இந்த வீக்கெண்ட் மீதியெல்லாம் ஆல்டர் பண்ணிடலாம் என்றாள். எப்படி வந்த ஒரே நாளில் அணுவால் டெய்லரை கண்டுபிடித்து இந்த வேலையை செய்ய முடிந்தது? லாஜிக் இடிக்குதேன்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஆனால் அனுகிரகானா சும்மாவா? வந்த முதல் நாளே ஹாஸ்டல் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆருவின் சீனியர் ராகிங் வார்னிங் எல்லாத்தையும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு யார் எங்கே இருக்காங்க, யாரிடம் எப்படி பேசினால் காரியமாகும் என எல்லாத்தையும் விசாரித்து வார்டனிலிருந்து ரூம் கிளீன் பண்ணும் ஆயா வரை ஃப்ரெண்டாக்கி வைத்திருந்தான். அதில் இந்த டெய்லர் அக்காவும் அடக்கம். தேங்க்ஸ் அனு என்று நந்துவிடம் ஓகே நந்து என்று அவளைப் போலவே கூறினான். ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்து மடித்து வைத்துவிட்டு பேசிக்கொண்டிருந்த நந்துவையும் ஆருவையும் பார்த்து, உங்கள் 2 பேரையும் எதில் செஞ்சாங்க என அனு சீரியஸாக கேட்க, ஆரு சந்தேகத்துடன் ஏன் கேட்குற என்றாள். பின்ன உங்களுக்கு பசிக்கவே பசிக்காதா? ஒரு குழந்தை இங்கே பசியில் துடிக்குதே, உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? எப்போ பாரு பேச்சு பேச்சு என்று சலித்து கொள்ள நந்துவினால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. ஆரு முறைத்து கொண்டே எல்லாம் நேரம்தான் என்றவள் அணுவின் கண்களில் நிஜமாகவே பசி தெரியவும் வெளியே பால்கனியிலிருந்து மெஸ்ஸை எட்டி பார்த்தாள். பிறகு உள்ளே வந்து போகலாம் என்றாள். அவளையே பார்த்து கொண்டிருந்த நந்து, என்ன பார்த்த ஆரு என்றாள். சீனியர்ஸ் இருக்காங்களான்னு பார்த்தேன் என்றாள் ஆரு. ஏன் அவங்க இருந்தா என்ன என நந்து கேட்டதும் அணுவும் ஆருவும் அவளை ஒரு மாதிரி பார்த்தார்கள். அப்போது அணு, கவலைப்படாத செல்லம், அது நாளைக்கு காலையில் காலேஜ் போவோம்ல, அப்போ தெரிஞ்சிடும் என்றாள். பேசியபடியே கீழே இறங்கி மெஸ்ஸிற்குள் சென்றார்கள். தட்டில் சப்பாத்தி சப்ஜியை எடுத்து வைத்துவிட்டு கிச்சனிற்குள் சென்ற தன் அம்மாவை யோசனையுடன் பார்த்தான் சந்துரு. குருமா மற்றும் அவனுக்கு பிடித்த பாசந்தியுடன் டைனிங் டேபிளுக்கு வந்தவர் அவன் தன்னையே பார்ப்பதைக் கண்டு, என்னடா புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குற என்று கேட்க, என்னவோ இன்னைக்கு டால் அடிக்கிறமா, ரொம்ப ஹாப்பியாக வேற இருக்க போல, நான் வீட்டுக்கு வரப்போ யார்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன், அதிலிருந்து தான் ஒரே ஹாப்பி மூட். என்ன புது பாய் ஃப்ரெண்டா என்று கண்ணை சிமிட்டு கேட்டான். அடி வாங்க போறடா, ஃப்ரெண்டு தான், சின்ன வயசு ஃப்ரெண்டு, ரொம்ப நாள் கழித்து பேசவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா என்றான். என்னையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைமா, அவங்களுக்கு பொண்ணு இருந்தால் மட்டும் என்றான். பார்க்கலாம் பார்க்கலாம் என்ற நளினி பொய்யாக கெத்து காட்ட சந்துரு வாய் விட்டு சிரித்தான். சிரிக்கும் பொழுது தன் இறுக்கம் எல்லாம் கலைந்து குறும்பு கண்ணனை போல் இருக்கும் தன் மகனை பார்த்தார். அவன் ஒற்றை புருவத்தை ஏற்றி என்னவென்று கேட்கவும், எதை கேட்டால் அவன் தன் கூட்டுக்குள் செல்வானோ அதை தன்னை மீறி கேட்டு விட்டான். பிரபு, நீ எல்லோர்கிட்டையும் இப்படி சந்தோஷமா இயல்பா இருந்தா என்னடா? உன்னை சுற்றி ஒரு இரும்பு திரையை நீயே ஏண்டா போட்டுக்கிற? ரொம்ப கஷ்டமா இருக்குடா. சொல்லும் போதே அவரின் கண்கள் கலங்கியது. கேள்வியின் விளைவாக அவன் சிரிப்பு துணி கொண்டு துடைத்தார் போல காணாமல் போனது. கைகளையும் கண்களையும் இறுக மூடி தன் உணர்வுகளை கட்டுக்குள் கொண்டு வந்து கண்களை திறந்தவன் தன் அம்மாவின் கண்களை நேராக பார்த்து, இந்த கேள்விக்கான பதில் உனக்கு தெரியுமா? உனக்கு மட்டும்தான் தெரியும் என்றவனின் குரலில் அடக்கப்பட்ட கோபம் தெரிந்தது. சொன்ன வேகத்தில் அங்கிருந்து சென்று தனது அறைக்குள் நுழைந்து கதவை படார் என்று அரைந்து சாத்தினான். என்னது பதில் தெரியுமா? ப்ளீஸ் சொல்ல அனு, கெஞ்சாத குறையாக கேட்டா காவியா. ஃப்ரெஷர் ஷோ, ஆனால் சொல்கிறதுக்கு முன்னாடி ஓடிப்போய் எனக்கு ஒரு சப்பாத்தி எடுத்துகிட்டு வருவியான். மிடுக்குடன் பிளேட்டை நீட்ட வேறு வழி இல்லாமல் வாய்க்குள் திட்டிக்கொண்டே போய் எடுத்து வந்தான். இப்பயாவது சொல்லேண்டா என்றாள் காவியா. ஓகே, இப்போ என்ன? இந்த காலேஜோட டாப் டெரர் சீனியர்ஸ் யாருன்னு தெரியணும் அதானே என்றாள் அனு. என்றாள் காவியா. அணு குரலை ரகசியமாக்கி நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சந்துரு என்ற சந்திர பிரகாஷ், பிரேம் என்ற பிரேம்நாத், சுபி என்ற சுபத்ரா, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அணு என்ற அனுகிரகா என்றார். எல்லோரும் விழிக்கவும், அட ஃபியூச்சரில் வரப்போகிறத இப்போவே சொன்னேன் தப்பா என்றார். உன் அலப்பற தாங்கள அணு,
சரி மேட்ருக்கு வா, ஏன் அவங்கள டெரர்னு சொல்கிறாங்களா என்றாள் சுஜா. ஏன்னா இதில் ஒருத்தர் பேசியே கொல்லுவாராம், ஒருத்தர் பேசாமல் கொல்லுவாராம். வெயிட் வெயிட், நோ மோர் கொஸ்டின்ஸ், எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேன். ஏதோ சிஐடி ரிப்போர்ட் வாசிப்பது போல் முகத்தை சீரியஸாக வைத்துக்கொண்டு, முதலில் சந்துரு சர்ஜரியில் கலக்குவாராம், காலேஜ் டாப்பர், ஸ்போர்ட்ஸ் சாம்பியன், மொத்தத்தில் நம்ம ரமணிச்சந்திரன் நாவலில் வர்ற ஹீரோ மாதிரியான். ஆனால் சிரிக்க மட்டும் காசு கேட்பாராம். பாவம், அவர் வாழ்க்கையில் என்ன சோகமோ. அடுத்து பிரேம், ஸ்டடீஸ் ஸ்போர்ட்ஸ் ரெண்டுலேயும் சந்துருக்கு போட்டி இவர் தானா. ஆனால் கேரக்டரில் அவருக்கு ஆப்போசிட். பொண்ணுங்கன்னா ரொம்ப இஷ்டமா. ஸோ கேர்ள்ஸ் பி கேர்ஃபுல். கடைசியாக சுபி, இவங்க ஆரம்பத்தில் பிரைட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தவங்க போக போக ரொம்ப டல்லாகிட்டாங்களாம். எப்போவுமே புரியாத புதிரான். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க 3 பேருக்கும் ஆகவே ஆகாதான். அதாவது 3 பேரும் 3 துருவம். சொல்லியபடி தன்னை சுற்றி பார்த்தவள் எல்லோரும் சுவாரஸ்யமாக வாய் திறந்தபடி கேட்டுக்கொண்டிருப்பதை கண்டு சிரித்தபடி ஆல் கேர்ள்ஸ் டோர் க்ளோஸ் என்றபடி சுஜாவின் வாயை 2 விரல் கொண்டு மூடவும் செய்தாள். அவள் கையை தட்டியபடி, அது சரி, இந்த மேட்டரெல்லாம் யார்கிட்ட இருந்து கறந்தது என்றாள். ஹை அஸ்கு புஸ்கு, அதெல்லாம் கம்பெனி சீக்ரெட்டு, அதை சொல்லிட்டா எனக்கு எப்படி இந்த ராஜ மரியாதை கிடைக்கும் சொல்லு என்றான் அனு. போடி, நீயே ஏதோ கதை அடிக்கிற. காவியா சொல்ல, இது கதையில்லை, நிஜம்னு கொஞ்ச நாளில் உனக்கே தெரிய போகுது. ஆனாலும் எல்லா மேட்டரையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உனக்கு டவுட் வருது பாரு, நீ கண்டிப்பாக பெரிய அரசியல்வாதியே ஆயிடுவா காவியா என்று ஆசிர்வதிப்பது போல் கைகளை தூக்கி கூறினார் அனு. மெஸ்ஸிற்குள் நுழைந்ததிலிருந்து அமைதியாக சாப்பிட்ட நந்துவையும் ஆறுவையும் கண்டு கடுப்பாகி கொஞ்சம் தள்ளி சலசலத்து கொண்டிருந்த தன் புது தோழிகள் கூட்டத்தில் ஐக்கியமான அனு போன சிறிது நேரத்தில் வேறு யாரையும் பேச விடாமல் தானே பேசியதுதான் மேலே உள்ள அனைத்தும். சற்று தள்ளி அமர்ந்திருந்த ஆறுவிற்கும் நந்துவிற்கும் இது எதுவும் தெளிவாக கேட்கவில்லை. ஒருவேளை கேட்டிருந்தால் நாளை நடக்கவிருக்கும் அசம்பாவிதத்தை தடுத்திருக்கலாம்.